ஹாய் மக்களை, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடன்குடி செட்டியாபத்து ஐந்துடி சாமி கோயிலில் வந்து சொக்கப்பானைக்கு வந்து பனைமரத்தில் தான் கொளுத்துவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பனைமரத்தை ஒரு தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். தலையிலேருந்து தூக்கி வச்சு ரொம்ப தூரமாக தூக்கிட்டு வந்து கோயிலில் கொண்டு வைப்பாங்க. எல்லோரும் ஊருக்காரங்க தான், எல்லாம் செட்டியாபத்து ஊருக்காரங்க மொத்தமாக சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தான் இது பண்ணுவாங்க. இது பல ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு. அது நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அது நம்ம அந்த கிரெயின் மூலியமாக தான் அந்த பனைமரத்தை தூக்க முடியும். ஆனால் இவங்க எல்லாருமே ஊருக்காரங்க மொத்தமாக சேர்ந்து சூப்பராக அழகாக தூக்கிட்டு வந்து கோயிலில் அவங்களே எல்லா வேலையும் அவங்களே பார்ப்பாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. எல்லாமே அவங்க செட்டியாபத்து ஊருக்காரங்க மட்டும்தான் நீட்டாக பண்ணுவாங்க. குழிலாம் தோண்டி அவ்வளோ பெரிய பனைமரத்தை எல்லோரும் சேர்ந்து போராடி பொறுமையாக அழகாக நெட்டி அதில் ஓலை எல்லாமே கெட்டி சூப்பராக சொக்கமான பெரிய அளவுக்குள்ள நம்ம உடன்குடியிலே பெரிய அளவுக்குள்ள நடக்கிற நம்ம ஐந்துடி சாமி கோயிலில் தான். அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இவ்வளோ பெரிய பனைமரத்தை கிரெயினால் மட்டும்தான் தூக்க முடியும். ஆனால் இவங்க எல்லாம் ஊருக்காரங்க செட்டியாபத்து ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக இருந்து ஒற்றுமையாக இருந்து அழகாக தூக்கிட்டு வந்து சூப்பராக நெட்டுவாங்க. பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். பல ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு. ஐந்துடி சாமி துணையாக தான் நம்ம பண்ணவே முடியும். ஐந்துடி சாமி பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.